எனக்கு லீகல் நோட்டீஸ் வந்திருக்கு, நான் என்ன பண்றது அப்படின்னு நீங்க பயந்துட்டு இருந்தீங்கன்னா இதை பத்தி தெரிஞ்சா நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. திஸ் இஸ் 100 Day சீரிஸ். ஆக்சுவலாக லீகல் நோட்டீஸ்ன்றது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருத்தரால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. மோஸ்ட்லி சிவில் கேஸ் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ அதாவது ஒரு லேண்ட் எழுத்தான்னு சொல்லி ஏமாத்திட்டாரு, இல்லை பணத்தை வாங்கி ஏமாத்திட்டாரு, இல்லை செக் பவுன்ஸ் கேஸ், இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது நீங்கள் ஒரு வக்கீலை நாடி நீங்கள் எதிர்த்தரப்புக்கு தரக்கூடிய ஒரு அறிவிப்பு தான் லீகல் நோட்டீஸ். அதில் வந்து என்னென்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் எல்லாமே இருந்துட்டு இந்த ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து இந்த 7 நாள் இல்லை 15 நாள் 30 நாளுக்குள்ள என் கிளைண்ட்டுக்கு நீங்கள் தராவிடில், அதாவது நம்ம தரப்பினருக்கு வந்து நீங்கள் தராவிடில் உங்கள் மேலே அப்ராப்ரியேட் ஃபோரமில் நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம், அதாவது உங்க மேல தகுந்த நீதிமன்றத்தில் உங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணுவோம் அப்படின்னு எதிர்த்தரப்புக்கு நம்ம தரக்கூடிய விஷயம் தான் லீகல் நோட்டீஸ். அப்படி உங்களுக்கு லீகல் நோட்டீஸ் வருது அப்படின்ற பட்சத்தில் பாருங்க, பார்த்துட்டு உண்மையாலே நீங்கள் அமௌண்ட் தரணும் அப்படின்ற பட்சத்தில் அமௌண்ட்டை அவங்க குறிப்பிட்டவங்க சொன்ன நாளுக்குள்ளே போய் கொடுத்துருங்க, இல்லை அவங்களுக்கு நேராக போய் பார்த்து எனக்கு கொஞ்சம் நாள் கொடுங்கன்னு சொல்லி கேட்டுருங்க. இல்லை அது வந்து என் மேலே ஃபால்ஸ் அக்யூசேஷன் வைக்கிறாங்க, நான் பணமே கொடுக்கல, இருந்தாலும் என் மேலே பொய்யா லீகல் நோட்டீஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு வக்கீலை நாடி ரிப்ளை நோட்டீஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாம். அந்த ரிப்ளை நோட்டீஸில் இந்த மாதிரி அவர் சொன்ன புகார் எல்லாமே பொய், நான் அவர்கிட்ட அமௌண்ட்டே வாங்கல, அவர் என்னை ஏமாத்துறாரு அப்படின்னு சொல்லி நம்ம ரிப்ளை நோட்டீஸ் கொடுக்கலாம். ரிப்ளை நோட்டீஸில் இந்த மாதிரி நீங்கள் என் தரப்பினரை நீங்கள் வந்து ஏமாத்தும் நோக்கத்தில் லீகல் நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்கீங்க, நீங்கள் இந்த மாதிரி ஃபால்ஸ் அக்யூசேஷன் இருக்கும்போது நாங்களும் தகுந்த நீதிமன்ற நாடி உங்க மேலே ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரிப்ளை நோட்டீஸ் கொடுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஏடிஆர் மெக்கானிசம் மாதிரி தான். அதாவது கோர்ட்டு போகிறதுக்கு முன்னாடியே டிஸ்பியூட் வந்து செட்டில் ஆகிறதுக்கான ஒரு வழி தான் லீகல் நோட்டீஸ். ஸோ லீகல் நோட்டீஸ் வந்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட் அதை ஃபுல்லாக படித்து பாருங்கள். ஒரு அட்வொகேட்டை போய் நீங்கள் நாடி உங்களோட விஷயத்தை நீங்கள் ரெட்டிஃபை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மோர் லீகல் கண்டென்ட்ஸ் இல்லை, இந்த மாதிரி மோர் மித்ஸ்க்கு எல்லாமே நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.